அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய பேத்துக்கு பண தேவை இருக்கு. நிறைய பேர் சொல்ற எல்லாத்துக்குமே பண தேவை இருக்கு. ஸோ அந்த பணத்தை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது, அதுக்காண்டி ஒரு சின்ன பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எடுக்கிற சம்பளம் நம்மளுக்கே பத்த மாட்டேது. அந்த சம்பளம் எடுத்து ஒரு 2 வாரத்துக்கு தான் நம்மளால சமாளிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம சமாளிக்க முடியாமல் மற்ற இடத்துல போய் நம்ம கையேந்தி நிற்கிறதா இருக்குது. இப்படி தான் நிறைய பேர்த்தோட நிலைமை இருக்குது. இந்த நிலைமை எங்களுக்கு மாறணும். ஒரு 100 வெள்ளி நெச்சம் நான் ஒரு சேவிங்கில் போட்டு வைக்கணும் அப்படின்றவங்களுக்காண்டி தான் இந்த பரிகாரம். அப்படி என்ன பரிகாரம்? நிறைய பேர் இந்த பரிகாரத்தை ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய பரிகாரம். அது முறையா எப்படி செய்யணும் அப்படின்னா, வெற்றிலை விளக்கு. இந்த வெற்றிலை விளக்கு ஏற்றுறதுக்கு நமக்கு 12 வெற்றிலை வேணும். ஸோ வெற்றிலைக்கு மேலே இருக்கிற காம்பு பார்த்தீங்களா, அந்த காம்பை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். வீசக்கூடாது, கட் பண்ணி வச்சுக்குங்க. இந்த வெத்தலையை ஒரு தாம்பூலம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அந்த காம்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பக்கெட்டை உள்ளேயும் அந்த நுனி பக்கெட்டு வெளியிலையும் வச்சு ரவுண்டாக நீங்கள் அடுக்கணும். இந்த பிக்சரில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் அடுக்கணும். அடுக்கிட்டு அந்த மேலே ஒரு மண் விளக்கு வையுங்க. மண் விளக்கை வச்சுட்டு அதில் சுத்தமான நல்ல எண்ணெயை ஊற்றுங்க. ஸோ சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி 2 திரி அதில் நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, காம்பு பிச்சு வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த காம்பை அந்த எண்ணெயில் போடுங்க. நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்காதேவி இவங்கள மனசில் வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். நீங்கள் அந்த தீபத்தை முன்னுக்கு உட்காந்து 11 தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயமா இருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பணம் தேவை, பணம் வேணும், செல்வம் பெருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 11 தடவை அதை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த தீபத்தை முன்னுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வெள்ளி, செவ்வாய் செய்யலாம். நீங்கள் இல்லைன்னா புதன், வியாழன், இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்குள்ளா உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறத. வீட்டில் நல்ல மனம் வரும். அப்புறம் வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளே பூராது. அப்புறம் செல்வம் சேர ஆரம்பிக்கும். வீட்டில் இது வரைக்கும் சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாமே ஸ்டாப் ஆகி எல்லாமே நல்லா ஒன்றா சந்தோஷமாக இருப்பீங்க. பண கஷ்டம் இருந்தால் அந்த பண கஷ்டங்கள் தீரும். இதை நான் இன்னும் சும்மா உங்ககிட்ட சொல்லலை. இது எல்லாமே அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நானும் கண்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ பூஜைகளை செஞ்சு நானும் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் கண்ட இன்பத்தை எனக்குள்ளே வச்சுக்காம உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செஞ்சு தான் பாருங்களேன், நல்லது நடக்குதா இல்லையானே. ஆனால் என்றைக்குமே நம்பிக்கை இல்லாமல் மட்டும் செஞ்சிடாதீங்க. என்ன செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வெற்றிலை விளக்கை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி எனி டைம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழலாமே, அதுக்காண்டி தான் நான் இந்த பரிகாரத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க லைஃப்பில் பண வரவை ஏற்படுத்திக்கிட்டோம். ஏன்னா இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எதுவும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பணம் தான் நமக்கு எல்லாமே நிறைய தேவைப்படுது. பணம் இல்லாமல் நம்ம வெளியில் கூட போக முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையே ஆகுது இப்போல்லாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் உங்களால் ஒதுக்க முடியும். நான் சொல்கிறது நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.